உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடலது வங்க மொழி. உன்னை இசையது கர்நாடகா, கன்னடம். உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு. உன்னுடைய இன அடையாளம் எது? கேடுகட்ட திருட்டு திராவிடம். திருட்டு திராவிடம். கொடுமை கொடுமை. நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார்? திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா? அவரே சொல்றாரு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம். திராவிடர்கள் தான். ஏண்டா திராவிட இளம் கேட்காம தமிழ் இளம் கேட்டார் இவரு? ஏன் கேட்டாரு? அதுக்கு இது இல்ல மேடை, இடம் இது இல்ல. ஆனால் இந்த தமிழீழ தேசிய கொடி நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி ஏறுகிற போது, ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது, தேசிய கீதம் பாடப்படுகிறது. உனக்கு பெருமையா இல்லையா? தனித்தமிழ் நாடு அடைந்திருந்தால் அது ஈழத்தாயகமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் தாயகமா? ஆசிய விளையாட்டிலே ஒலிம்பிக் போட்டிகளிலே உன் இன சொந்தங்களில் ஒரு தம்பி தங்கை விளையாடி வென்று வெற்றி மேடையில் நிற்கிற போது உன் தாய்மொழி தமிழிலே உன் நாட்டு பாடல் பாடப்படுகிற போது உனக்கு மெய் சிலிர்த்தி நிமிர்வாயே, அந்த பெருமிதமும் திமிரும் வேண்டுமா வேண்டாமா? பணம் தமிழிலே அச்சிட, ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு, ஆங்கிலம் படித்தால் தான் வேலை, தமிழ் படித்தால் தான் வேலை என்ற நிலை உருவாக வேண்டுமா வேண்டாம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இல்லை இல்லை, மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல, அவர் சுவாசித்து விட்டு சென்ற மூச்சு காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தமிழனின் எவனவன் வீரன், எவனவன் புரட்சிக்காரன், எவனவன் சிந்திக்கிறான், எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான், அவன் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமாள், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற